ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன நைட் அவுட் தான். ஹஸ்பண்ட் இன்றைக்கி சீக்கிரம் வேலை விட்டு வந்துட்டாங்க. ஸோ கிளம்பலாம் பார்க்குக்குன்னு சொன்னாங்க. நம்ம தான் பார்க்குக்கு போகணும், வெளியே போகணுன்னா ஆளாக கிளம்புவோமே. ஸோ நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டோம். எப்பயும் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுனா அந்த பார்க்கு கூட்டிகிட்டு போவோம். சரி, ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லி ஹஸ்பண்ட் வேறு ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் வீட்டு பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தள்ளி. பட் இந்த பார்க் சூப்பராக இருந்தது. பாப்பா ஹாய் சொல்கிறாங்க. அவளுக்கு இதை பார்த்த உடனே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு. புதுசாக பார்க்குறா இதெல்லாம். ஸோ அந்த பார்க்கில் இவ்வளோலாம் இருக்காது. இந்த மாதிரி பூச்செடிகள் இதெல்லாம் இருக்காது. சும்மா சென்டராக ஒரு க்ரீனரி, அந்த வியூ மாதிரி வச்சுருப்பாங்க. சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு இடம் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பார்க்கு. குட்டி பார்க்கு தான் அது. ₹1 பார்க்குன்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் அந்த பார்க்கில் தான் விளையாடிருக்காங்க அதிகமாக. அது இப்போது வயசானவங்க வாக்கிங் போகிறது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதுன்னு வாக்கிங் பர்பஸ்க்காக மட்டும் இருக்குது அந்த பார்க்கு. சும்மா வருவாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரவங்க வருவாங்க. விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சீசா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும். அதுவும் நிறைய இருக்காது. ஒரு 2 ஊஞ்சல் அந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி பார்க்கு தான் அது. இது உள்ளே வந்தோடனே பயங்கர எக்ஸைட்டிங்காக போச்சு. ஏன்னா பார்க்கே செம்ம பெருசு. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த பார்க்கு. சுற்றி பார்த்தா எங்கேயுமே க்ரீனரியாக இருக்குது. க்ரீனிஷாக இருந்தால் தான் போதுமே, நம்ம மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்த உடனே எனக்கும் ஜாலி, தியாவுக்கும் ஜாலி. அப்படியே நாங்கள் போனோம். சரி, அந்த பார்க்கில் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டே இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வராங்க. இருக்கிறது சென்னையில் தான். பட் இந்த பார்க்குக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. ஸோ எங்கள் 3 பேருக்குமே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பார்க்கில். நாங்களும் அப்படியே போனோம், சுற்றி பார்த்தோம். அப்படியே நடந்துட்டு அப்படியே போனால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. தியாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்து அவளுக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட்டு. பார்த்துட்டே இருந்தா. அவளுக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. அங்கே போகணுன்னு சொல்லி எங்ககிட்ட கை காமிச்சிட்டே இருந்தா. நாங்களும் சரி அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ட்ரன்ஸே இந்த பார்க்கில் வேறு லெவலில் இருந்தது. உள்ளே வந்த உடனே ஒரு குட் சீனரியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இங்கே IAS, IPS அவங்களோட குவார்ட்டர்ஸ். இது சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் இந்த பார்க்கு தான் யூஸ் பண்ணிக்குவாங்க போல். கீழே பார்த்திங்கன்னா கூழாங்கல்னு சொல்லுவாங்கள்ல, கூழாங்கல் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு ரவுண்ட் டைப்பில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி இந்த மாதிரி கூழாங்கல் டைப்பில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டிட்டு இதில் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகிறாங்க. நிறைய பேர் இதில் ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி போட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க. ஃபுட் மசாஜ் மாதிரி இது. அதுக்கப்புறம் குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய பிளேயிங் கேம்ஸ் எல்லாம் இருந்தது அங்கே. சரி, தியாவுக்கு தான் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே. சரி, அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதில் விளையாட வைக்கலான்னு சொல்லி அவளை அப்படியே கூட்டிகிட்டு போனோம் அந்த இடத்துக்கு. அவளுக்கும் இதை பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. இதில் ஊஞ்சல், அதுக்கப்புறம் சீசா, அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த குதிரையிலலாம் விளையாடுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. போகணும் அதில் போகணுன்னு கை காமிச்சிட்டே இருந்தா. சரி போகலான்னு சொல்லி அவங்க அப்பா வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அவளை. வா நம்ம போகலாம் அப்படின்னு. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் மொத்தமாக பார்க்குக்கு நாங்கள் வந்த டைமே 3 to 4 டைம்ஸ் தான் இருக்கும். இப்போ தியாவுக்கு பார்க்குக்கு வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அவளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் அதிகமாக நாங்கள் பார்க்குக்கு இப்போ வரதே. அதுவும் ஒரு 4 டைம்ஸ்குள்ளே தான்.
இந்த பார்க் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. கல்யாணம் ஆகிட்டு உடனே கன்சீவ் ஆகிட்டேன். அதனால் வந்து கன்சீவ் ஆன புதுசில் ஒரே ஒரு டைம் நாங்கள் வந்து அந்த குட்டி பார்க் இருக்குல்ல, நான் சொன்ன பார்க், அதுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் சரி நானும் வந்து ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் 3rd மந்த்துக்கு மேலே இங்கே வந்தோம் சென்னைக்கு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து சரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குக்கு வந்து வெளியே போக ஆரம்பித்தோம். பார்க்குக்குன்னு இல்லை, வெளியே போக ஆரம்பித்ததே பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான். இப்போ அவளுக்கு 1 இயர் ஆனதுனால தான் சரி ஒரு இடத்துக்கா நம்ம போகலாம், இனி நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனது. அங்கே ஊஞ்சல் பார்த்ததும் தியாவுக்கு பயங்கர குஷி. சரி ஊஞ்சல் ஆடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஊஞ்சலில் வச்சு ஆட்டிகிட்ருக்காங்க. அவளுக்கு இறங்குறதுக்கு மனசே இல்லை, ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தா. நாங்களும் சரி இறங்குவா 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 இறங்குவா, சரி பயப்படுவான்னு பார்த்தா இறங்கவே இல்லை. கால் மேலே கால் போட்டுட்டு வேகமாக ஆடிட்டு இருந்தாங்க ஊஞ்சல். அங்கே குட்டி பார்க் சொன்னேன்ல, அங்கே வந்து ஊஞ்சல் ஆடணும்னு ரொம்ப ஆசை, கை காமிச்சிட்டே இருந்தாங்க போகணும்னு சொல்லி. பட் அங்கே மழை பெஞ்சதுனால கீழே தண்ணியாக இருந்தது, அவளை வச்சு ஆட்ட முடியலை. ஸோ இதில் இந்த ஊஞ்சலில் பயங்கர என்ஜாய்மெண்ட் அவளுக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு கேம் பார்த்தாங்க. இன்னொரு கேம் பார்த்தோன்னே இங்கே தாவிட்டாங்க, இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து சரி இவ குட்டி பாப்பா இவளை எப்படி இதில் தனியாக விடுறதுன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி நம்ம இன்னொரு நாள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே ஒரு குட்டி பாப்பா நான் வச்சுக்கிறேன்க்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பாவை வாங்கிக்கிட்டாங்க. தியாவுக்கு பயங்கர ஹாப்பி இதில் போகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைட் போயிட்டுருக்காங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவளுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி ரைட்லாம். அந்த பாப்பாவும் க்யூட்டாக நம்ம பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு அழகாக ரைட் போயிட்டுருக்காங்க. தியாவுக்கு வந்து புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. புது புது அனுபவங்கள் நிறைய கிடைக்கிது குட்டி பாப்பாவுக்கு. ரைடில் பயங்கர ஹாப்பி. அவளுக்கு இறங்குறதுக்கே மனசு இல்லை. அந்த குட்டி பாப்பாவும் நம்ம தியா பாப்பாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு விடவே இல்லை, பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி வாங்க அடுத்த கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சறுக்கி விளையாடுற கேமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சரி அங்கே ஒருத்தவங்க வந்து விளையாடிட்டு இருந்ததுனால நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் அடுத்த கேமை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஆக்சுவலி கேம் கிடையாது, இது வந்து ஹேங்கிங் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. தியாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி எப்படியாவது அவங்க போகிற வரைக்கும் நம்ம டைம் பாஸ் பண்ணணுமேன்னு சொல்லி இதில் ஏதாவது ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தியாவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பா கூட கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்த கேம் போகலான்னு முடிவெடுத்து மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் ஊஞ்சலே ஆட போகலாம் அப்படின்னு சொல்லி ஊஞ்சல் ஆட வந்துட்டாங்க தியாவும் டேடியும். தியாவும் வந்து நாங்கள் பிடிக்கவே இல்லை, ஆனால் பிடிக்காமலே வந்து தைரியமாக உட்காந்துருந்தா. அவளே வந்து ஊஞ்சலில் வச்சோன்னா அவளே கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நம்ம எங்கே விழுந்துருவோமோன்னு சொல்லி அவளே பிடிச்சிக்கோ ஸ்ட்ராங்காக. அதனால் அந்த பயம் இல்லை நமக்கு. அவளுக்கு சூப்பர்பான என்ஜாய்மெண்ட்டு. சரி அந்த ஊஞ்சல் ஆடுற கேப்பில் இங்கே வந்து நமக்கு இடம் காலி ஆகிடுச்சின்னு சொல்லி அப்பாவும் தியாவும் ரெடியாகி வந்துட்டாங்க சறுக்கி விளையாடுறதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி விளையாண்டுட்ருக்கான்னு. நாங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது எங்களோட நேட்டிவ் போயிருக்கும்போது வீட்டில் இருந்து ஒரு தடவை பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கேயும் வந்து இந்த மாதிரி சறுக்கி விளையாடுற கேம்லாம் தியா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். சரின்னு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல இது கொஞ்சம் பெரிய பார்க்குன்னு. ஸோ அடுத்தடுத்து அதுக்கு நாங்கள் இப்போ விளையாண்டதுக்கு அடுத்தும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. சரி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம், அங்கே வந்து டென்னிஸ் அந்த மாதிரிலாம் வந்து விளையாடிட்டுருக்காங்க, பேட்மிண்டன் அந்த மாதிரி விளையாடிட்டுருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்மால் ஜிம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்
நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தது. ஜிம்மில் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்தோம். இது நல்லா இருக்குது, இந்த சீனரியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கலான்னு சொல்லி மறுபடியும் அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்தோம். வாட்டர் ஃபால்ஸில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் பாப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சே ஊட்டிட்டோம். பாப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டே நல்லா சாப்பிட்டுட்டா. இதோட எங்கள் நைட் அவுட் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். பாய் பாய்.